இப்போ வந்து குருவை பத்தி பேச போறோம். அதனால குரு ஸ்தோத்திரம் சொல்லலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ ஈஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் நமः பிரணவாத்தாய சுத்த ஞானேகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே நமः. எல்லாருக்கும் வணக்கம். அருண் வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுமா, வெரி கிளியர். இப்போ வந்து நம்ம கிருஷ்ணலீலா முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப பாகவதத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. தோண்ட தோண்ட அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கு. அது பாகவதத்தை முதலேந்து எடுத்து கையாண்டு ஆரம்பத்துலேருந்து பேசுறதுக்கு எனக்கு அவ்வளவு பாண்டித்யம் கிடையாது. அதனால பாகவத சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டாபிக்கா ஒவ்வொரு டாபிக், இப்ப வந்து 24 குருமார்கள், ஹம்ச கீதா, பிக்ஷு கீதா, கோபி கீதா, உத்தவ கீதா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கிடையாது, அதுவே பெரிய விஷயங்கள் தான். அதே மாதிரி ராஜா நேமியோட 9 கொஸ்டின்ஸ், அதோட ஆன்சர்ஸ், அந்த மாதிரி எல்லாம் சதுர்ஸ்லோகி பாகவதம், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டாபிக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணித்து. அதுல எடுத்தோடனே கொஞ்சம் சுலபமா இருக்கிறது வந்து இந்த டாபிக் 24 குருமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. குருனா யாரு? The word describes that who, darkness, ru, அதே அழிப்பவர். நமக்குள்ள அஞ்ஞானம் என்னும் இருளை போக்கக்கூடியவர் தான் வந்து யாரெல்லாம் நமக்குள்ள இருக்கிற அஞ்ஞானத்தையும் தவறான கருத்துக்களையும் திருத்தி நல்வழிப்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் குருமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கடா 24 குருமார்கள் அப்படின்னா, இந்த 24ன்ற நம்பரே வந்து நம்மளோட சனாதன தர்மத்துல, நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ்ல எல்லாம் மிகவும் முக்கியமான ஒரு நம்பர். 24 தத்துவங்கள் இருக்கு, நமக்கு தெரியும் இல்லையா? பஞ்சபூதங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், அதோட 5 தன்மாத்திரைகள், அப்புறம் அந்த கரணமான மனசுக்கு புத்தி அகங்காரம் என்ற சேர்ந்தது 24. 25வதாக பகவான் நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொல்றது வந்து கருத்து. இந்த இது மட்டும் இல்லாம காயத்ரியை தெரிஞ்சவங்க எல்லாம் கூட சொல்லுவாங்க, காயத்ரி வந்து ஓம் பூர்புவ அந்த லைனை மட்டும் விட்டானா இட் இஸ் ஒன்லி அட்ரஸிங். அதுக்கு அடுத்ததுல இருந்து வர 3 வரிகளிலும் ஒவ்வொரு வரியிலும் 8 அக்ஷரங்கள். 8ன்னா நம்ம காங்காச்சானான் அப்படி எண்ணக்கூடாது. சம்ஸ்கிருதத்துல எழுதும்போது கூட்டு எழுத்துக்கள்னு வரும். அந்த கூட்டு எழுத்துக்கள் எல்லாத்தையும் ஒன்னா என்னன்னா, ஒரு வரியில 8 எழுத்துக்கள், 8 சிலபல்ஸ் அப்படி சொல்லலாம். 8 சிலபல்ஸ் இருக்கும். அது மாதிரி 3 லைன்லயும் சேர்த்து 24 சிலபல். சோ காயத்ரியே வந்து 24 தத்துவங்களை விளக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரொஃபவுண்ட் திங்ஸ் எல்லாம் இருக்கு. அது அப்புறம் இன்னொரு நாள் பார்க்கலாம். அதை தவிர வந்து ராமாயணத்துல ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த காயத்ரியில இருக்கக்கூடிய இந்த 24 அக்ஷரங்களால ஆரம்பிக்கக்கூடிய ஸ்லோகங்கள், வால்மீகி ராமாயணத்தை எடுத்துட்டு இந்த 24 அக்ஷரங்கள்ல ஆரம்பிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் தனியா எடுத்தானா 24 ஸ்லோகங்கள் ஆகும். அந்த 24 ஸ்லோகங்களை மட்டும் படிச்சாலே ராமாயணம் பூரா வந்துருமாமா. அந்த மாதிரி படிக்கிறதுக்கு வந்து காயத்ரி ராமாயணம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். காயத்ரியில இருக்கக்கூடிய 24 சிலபல்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் வால்மீகி ராமாயணத்துல இருந்து படிச்சா மொத்த ராமாயண கதையும் வந்துடுது அப்படின்னா, அப்பெல்லாம் எவ்வளோ யோசிச்சு அந்த 24 தத்துவங்கள் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
அது மாதிரிதான் இங்க 24 குருமார்களை நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த இந்த பாட்டு வந்து பாகவதத்துல எங்க வருது அப்படின்னா உத்தவ கீதால வருது. யது டைனாஸ்டி ஃபுல்லா அழிய போறது. அது வந்து ஒரு பெரிய ஒரு ரிஷியோட சாபம். கிருஷ்ணருக்கு அது நல்லா தெரியும். கிருஷ்ணரோட அவதாரம் முடிய போறது. அவர் மறுபடியும் மேல விஷ்ணு லோகத்துக்கு போயிட போறார். அதனால வந்து அவர் இந்த யது டைனாஸ்டி யது குலத்தை ஃபுல்லா அழிச்சிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி. ஏன் அழிக்கணும் அப்படின்னா அது வேற கதை. இந்த பாகவதத்துல நம்ம ஒண்ணு உள்ள நுழைஞ்சானே கதைக்குள்ள கதைன்னு போயிட்டே இருக்கும். அது இப்ப அது வேற ஒரு சமயத்துல பாத்துக்கலாம். அப்ப எல்லா யாதவர்களையும் அழிஞ்ச அப்புறமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தவர்ன்றது வந்து கிருஷ்ணனோட மிகவும் நெருங்கிய நண்பர். அது பாக்குறதுக்கு வந்து அவர் கிருஷ்ணன் மாதிரியே இருப்பாரு. அவரு பிருந்தாவனத்துல போய் ஒரு தடவை போய் நீ கோபி எல்லாம் பாத்துட்டு வாங்கலாம் எப்படி இருக்காங்க நாங்க போகும்போது அவங்க எல்லாம் வந்து கிருஷ்ணர் தான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பாங்களாங்க. அந்த மாதிரி அதாவது நம்ம ஒருத்தர் மேல ரொம்ப அன்பா ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தான்னா அவங்களோட செய்கைகள் அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் நமக்கு அப்படியே வரும் இல்லையா. அந்த மாதிரி கிருஷ்ணரோடவே இருந்து அவர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிப்பாரு. பார்த்தா உத்தவ யாரு கிருஷ்ண யாரு அப்படின்னு தெரியாதாம ரொம்ப கிருஷ்ணர் மாதிரியே இருக்கக்கூடிய மிகவும் நெருங்கிய நண்பர். கிருஷ்ணரை விட்டு ஒரு நிமிஷம் கூட தெரியாதவர். அவர்கிட்ட வந்து பகவான் சொல்றாரு இந்த மாதிரி என்னோட அவதாரம் முடிஞ்சிடுச்சு நான் வந்து திரும்பி போறேன் அப்படின்னு. உத்தவர் ஐயோ அந்த கதையெல்லாம் ஓனவான உன்னை நீ இல்லாம எங்களால் இருக்கவே முடியாது. நான் அதுல அந்த மாதிரிலாம் போகக்கூடாதுன்னு இது பாரு அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நம்ம போகணும் அப்படின்னா நான் எப்படி இருப்பேன் நீ இல்லாம. எனக்கு நீ வந்து ரெடி ரத்னர் மாதிரி இது நல்லது இது கெட்டதுன்னு எனக்கு சொல்லிட்டே இருந்தா தானே எனக்கு தெரியும். எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் முடியாது அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் உனக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்துட்டு போறேன். இந்த ஞானத்தை எல்லாம் வந்து நீ பத்ரிகாசனமோ நைமிஷாரண்யம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஞான பசியோட வரவங்களுக்கு நீ இந்த இது சொல்லணும். எப்படி அர்ஜுனருக்கு வந்து பகவத்கீதை சொன்னாரோ அந்த மாதிரி உத்தவருக்கு சொன்ன கீதை தான் உத்தவ கீதா. இந்த உத்தவ கீதாவே நிறைய பார்ட்ஸா இருக்கும். அதுக்குள்ள ஹம்ச கீதாவும் அதுக்குள்ள வரும். 24 குருமார்கள் அதுக்குள்ள வரும். அந்த 9 நைனி ராஜ நேமியோட கேள்விகளும் இதெல்லாம் சேர்ந்தது உத்தவ கீதா. அதுல ஒரு பாகம் தான் இந்த 24 குருமார்கள். இந்த சாப்டர் இந்த ஒரு பகுதி வந்து பாகவதத்துல ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே வந்து குரு என்பவர் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட். என்னடா இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருக்கு. குருவினா கதி நகை அப்படின்னு சொல்றோம். எப்படி வந்து ஒரு பெண் பிள்ளைய வந்து கல்யாணத்தப்பா கையை பிடிச்சு ஒரு மாப்பிள்ளை கையில கொடுக்கறதுக்கு ஒரு தந்தை என்பவர் வேணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஆத்மா நம்மளை விட்டு போகும்போது அதை நல்வழிப்படுத்தி அதை நேரான பாதையில் எடுத்துட்டு போய் பகவான் கிட்ட சேர்ப்பிக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு வந்து குருவுக்கு உண்டு அப்படின்னு. அப்படின்னா இந்த குருவே தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு அர்த்தத்துல சொல்லப்பட்டது அப்படின்னா குரு யாருக்கு தேவை. யார் வந்து கத்துக்கணும். இப்ப நான் என்கிட்ட கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் தான் வர முடியும் இல்லையா. நான் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் என்கிட்ட வந்து உட்காந்து பிரயோஜனம் இல்லை. சோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் குரு கிடையாது. கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஒரு குரு. சோ என்கிட்ட கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் ஒரு குரு தேவை இல்லை. அது போல யாரெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞான பாதையில ஞானம் மட்டும் கிடையாது. சமையல் கத்துக்கணும் கூட ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கும் போது அப்பா எங்க அம்மா தான் எனக்கு சமையலுக்கே குரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி எதை ஒண்ணும் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை கத்துக் கொடுப்பவர்களும் ஒருத்தர் வேண்டும். ஆனா கத்துக்கணும்ன்ற எண்ணமே இல்லாதவங்களுக்கு எத்தனை குருமார்கள் சுத்தி இருந்தாலும் பிரயோஜனம் இருக்காது. நமக்கே வந்து குருதேவர் வந்து எத்தனையோ விஷயங்கள் தினம் சொல்லிட்டே இருக்காரு. நம்மளும் பாக்குறோம் படிக்கிறோம். தினம் அருண் கைலாஷ் எல்லாம் வந்து நம்ம குரூப்ல போடுறாங்க. அதை கிளிக் பண்ண வேண்டியது படிக்க வேண்டியது அப்படின்னு முடிய வேண்டியது 2 லிட் வேண்டியது இதுதான் பண்றோம். ஆனா
இந்த விஷயங்கள், இந்த கருத்துக்களை நம்ம எவ்வளவு தூரம் உள்வாங்கி அது நமக்குள்ள ஒரு ஞானமாக எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு அந்த இன்டென்ஷன் நமக்கு வேணும் இல்லையா? இன்டென்ஷன் இல்லாதவங்களுக்கு எத்தனை குருமார்கள் வந்தாலும் அவங்களால எதையுமே கத்துக்க முடியாது. சோ விவேகானந்தரோட ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, we cannot teach anyone. யாருக்குமே ஏன் சுத்தர் காலையில கூட சார் சொன்னார் இல்லையா, யாரையுமே மாற்ற முடியாதுன்னு. we cannot teach anyone but someone can learn from us. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என் வாழ்க்கை முறையாலேயே மற்றவங்களுக்கு எப்படி வாழணும் அப்படின்னு கத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது அதுதான் அந்த குரு தத்துவம் அப்படின்னு சொல்லி தெரியும். சோ கத்துக்கிற ஆர்வம், perception to see everything அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு எறும்பு கூட குருவா இருக்கலாம். முறிச்சு சொல்வார்ல, நீ எறும்பு அது தரையில போயின்னு இருக்குன்னா அது ஒரு ஆங்கிள் ஒரு டைரக்ஷன்ல போகும். நம்ம அதுக்கு முன்னால் ஒரு கையை வச்சானா அது கையை சுத்திட்டு போகும், இல்லைன்னா அதுக்கு ஒரு தடுப்பு வச்சானா அதையும் சுத்திட்டு போகும், இல்ல அது சைன் இந்த பக்கமா தட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அது திருப்பி வரும். சோ அது தன்னுடைய இலக்கை நோக்கி போகக்கூடிய ஒரு எண்ணம் அந்த ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அந்த எறும்புக்கு இருக்கு. அதை பார்த்து கூட நம்ம கத்துக்கலாம் இல்லையா? சோ கத்துக்கக்கூடிய ஆர்வம் இருந்தா ஒரு எறும்பு கூட நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் சொல்லி தரும் அப்படின்ற ஒரு தாற்பயத்தின் மேல ஏற்பட்டதான் இந்த டாபிக். அதுதான் விஸ்வவித்யாலயா அப்படின்னு சொல்ற உலகம் பூரமே நமக்கு எத்தனையோ அறிவுகளை கொடுத்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சோ யார் ஒருவருக்கு இன்டென்ஸ் லாங்கிங் ஃபார் லேர்னிங் இருக்கும்போது சுத்தி வர எத்தனையோ விஷயங்கள் அவனுக்கு வேண்டியதை கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த பாட்டு கதைன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய மகத்தான ஒரு விஷயம் ஒரு கதை மாதிரி வரும். சோ ஒரு தடவை இந்த பகவான் கிருஷ்ணரோட குலம் எது குலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த யாதவ குலத்துல எங்களோட மூதாதையர் ஒருத்தர், அவர் பேரே யதுதான். அவர் யதுன்றவர் ஒரு பெரிய ராஜாவா இருந்து அரசாட்சி பண்ணிட்டு இருந்தார். அப்ப அரசர்கள் எல்லாம் தங்களோட பிரஜைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா, எப்படி இருக்காங்க, நகர்வலம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர் அவரோட அமைச்சர்களோட அவர் போயிட்டே இருக்கும்போது அவர் ஒரு ஆளை பாக்குறார். அவர் ஒரு அவதூதர். அவதூத்தானா அவங்க ஐ வாண்ட் நத்திங், ஐ டு நத்திங், ஐ எம் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி கூட அவங்களுக்கு அவசியம், வஸ்திரம் கூட அவசியம் இல்லாத ஒரு நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் அவதூதாசன் பேரு. அந்த அவதூதா யாரு அப்படின்னா தத்தாத்ரேயன். தத்தாத்ரேயன், தத்தா என்பது அவரோட பெயர். அவர் அத்திரி மகரிஷியும் அனுசூயாவோட குழந்தை. அது இன்னொரு பெரிய கதை. அனுசூயா எப்படி அந்த குழந்தைய உருவாக்கணும் அப்படின்னா, அது 3 பிரின்சிபலும் சேர்ந்தது அந்த குழந்தை. அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரையும் சேர்த்து ஒரு குழந்தைய பண்ணுங்க. அதனாலதான் தத்தாத்திரேய படங்கள் பார்த்தோன்னா அவருக்கு 3 தலை இருக்கு. பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 தலை இருக்கும். கூட ஒரு 4 நாய் இருக்கு. அந்த 4 நாய் 4 விதமான 4 வேதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கூட ஒரு பசு வேற இருக்கும். அந்த பசு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காமதேனு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்தது அந்த தத்தாத்திரேயரோட உருவம். ஆனா அவர் எப்ப பார்த்தாலும் அந்த 3 தலையோடையும் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது பிக்சர்ஸ்ல அந்த மாதிரி இருக்கு. அது அவரோட ஒன் ஆஃப் தி உருவம். ஆனா இவர் எது பார்க்கும்போது அவர் ஒரு அவதூதாவா ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருக்காரு. என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, இந்த ராஜா அவரை கடந்து போகும்போது பார்த்தானா எப்படி ஒரு மல்லிப்பூ வச்சானா அதுல இருந்து வாசம் தானாக வரும் இல்லையா. ஒரு சின்ன மல்லிப்பூ நம்ம கபோர்டுக்குள்ள வச்சுட்டு திறந்தானா கப்புன்னு அதுல மல்லி வாசனை வரும் இல்லையா. அந்த மாதிரி இவர் பக்கத்துல போன உடனே ஒரு he was emanating சச்சிதானந்த சுரூபமா இருந்தாரு. அவர் பக்கத்துல என்ன இவ்வளவு ஆனந்தமா இருக்கார், இவ்வளவு சந்தோஷமா இருக்கார். இவர் பார்த்தனா போட்டுக்கிறதுக்கு ஒரு துணி கூட இல்லை, இருக்கிறதுக்கு ஒரு இடம் கூட இல்லை, ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருக்கார்.
மரத்தடியில உட்கார்ந்துட்டு இவருக்கு வீடும் கிடையாது, வாசனம் கிடையாது போல இருக்கு. இது இவரு பிச்சை எடுக்கிற எண்ணம் கூட இல்லாம இவர் இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. எப்படி சாத்தியம்? நமக்கெல்லாம் ஒரு பெரிய அரண்மனை இருக்கு, அதுல உட்கார்ந்தாலே சரியா தூக்கம் வர மாட்டேங்கிறது, பசி எடுக்குமா, பஞ்ச வர்ண பதார்த்தங்கள் இருந்தாலும் பசி இல்லாம இருக்கு, இது நல்லால அது நல்ல, இவ்வளோ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் நமக்கு இருக்கு, இவர் மட்டும் எப்படி இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ரொம்ப ஆச்சரியப்பட்டார். சரி இவரையே போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நமஸ்காரம்னு அவர் ராஜா வந்தோடனே, வாங்க என்ன விஷயம்னா, இந்த மாதிரி உங்களை பார்க்கும் போதே நீங்க சச்சிதானந்த சுரூபம், அவ்வளோ ஆனந்தமா ஒரு அன்பு உங்களுக்குள்ள இந்த எமினேட் ஆயிட்டு இருக்கு, எப்படி நீங்க இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். அதுவா, எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை பாடத்தை 24 குருமார்கள் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். 24 குருமார் யார் அப்படின்னா, உட்காருங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார்கிட்ட அவர் என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்குறார். அந்த குருமார்கள் எல்லாம் பெரிய மனிதர்களோ ஒரு பெரிய குருவோ ரிஷியோ ஞானியோ கிடையாது. இந்த பஞ்சபூதங்களும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மிருகங்களும் பறவைகளும் ஒரு சின்ன எறும்பு ஒரு விஷயம் ஒரு குழந்தை இதெல்லாம் கூட நான் பார்த்து நான் உன்னிப்பா கவனிப்பேன். அவருக்கு அந்த பர்செப்ஷன் ஆஃப் லேர்னிங் இருந்தது. அதனால எல்லார்கிட்டே இருந்து ஒவ்வொரு நல்ல விஷயத்த அவர் பிக்கப் பண்ணியிருக்கார். அதெல்லாம் தான் நம்ம என்னன்னு பார்க்கிறோம். எடுத்த உடனே இந்த பஞ்ச பூதங்கள் இருக்குல்ல, அந்த பஞ்சபூத தத்துவமே நமக்கு எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். முதல்ல எடுத்துட்டேன்னா பூமி தாய், அர்த். அர்த் இஸ் பிரின்சிபல், ஒன் ஆஃப் தி மெயின் பிரின்சிபல் இல்லையா. அது அதுகிட்ட இருந்து என்ன கத்துட்டோம்னா, நம்ம பூமி என்ன பண்றோம், எல்லாரும் காலால வெடிக்கிறோம், அதை பள்ளம் தோன்றோம், அதுக்குள்ள குப்பைய போடுறோம், அது ஓட்டை போட்டு போட்டு உள்ள இருக்க தண்ணி எல்லாம் இருக்கிறோம், எவ்வளோ நம்ம அதை பாதுகாக்கிறதும் இல்லை, அது நம்ம கஷ்டத்துக்கு உள்ளாக்குறோம் இல்லையா. ஆனாலும் பூமி தாய் எல்லாரையும் தாங்குது. இவன் என்ன நோண்டி நோண்டி என்ன மேல ஓட்ட போட்டு குப்பை போட்டான், இவன் நான் தாங்க மாட்டேன்னு தூக்கி அடிக்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் கிடையாது இல்லையா. So the gravitational pull is the same for whether நீ நல்லவனா இருந்தாலும் சரி, நீ பொல்லாதவனா இருந்தாலும் சரி, நீ பாம்பா இருந்தாலும் சரி, நீ அனிமலா இருந்தாலும் சரி, ஞானியா இருந்தாலும் சரி, குருவா இருந்தாலும் சரி, ரிஷியா இருந்தாலும் சரி, எல்லாரையும் பாரபட்சம் என்று அது தாங்கி கொண்டே இருக்கு இல்லையா. அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு 4 வயசு குழந்தைக்கும் ஒரு கிராவிடேஷனல் புல், அதே ஒரு 400 கிலோ ஒரு பயில்வானுக்கும் அதேதான். சோ அந்த ஒரு திடமான ஒரு மனது நான் பூமி தாய்கிட்ட இருந்து கத்துட்டேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வார் பொறுத்தல் தலை, பொறுமைக்கே நம்ம பூமா தேவியை தான் சொல்றோம் இல்லையா. சோ இது அன்கண்டிஷனலி அந்த தர்மா வழியாவே போயிட்டு இருக்கு பூமி தாய். இதுல இருந்து நான் ரொம்ப கத்துக்கிட்டேன். எல்லா கிரீச்சர்ஸ் கிட்டையும் ஒரு டெடிகேஷனோட பூமி தாய் இருக்கு. எவ்வளோ ஃபோர்பேரன்ஸ், இதுல இருந்து நான் ஃபோர்பேரன்ஸ், அதாவது பொறுத்தல் அப்படின்ற ஒரு குணத்தை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. யாரையுமே என்ன நோகடிக்கிறவங்களை கூட நான் கோச்சுக்கிறது கிடையாது, எல்லாரையும் நான் மன்னிக்க. புரிச்சு சொல்வார், வாட் இஸ் தேர் டு ஃபர்கிவ், யூ ஜஸ்ட் ஃபர்கெட். அந்த மாதிரி யார் என்ன துன்பப்படுத்தினாங்க, யார் என் மனதை புண்படுத்தினாங்கன்னு கூட நான் யோசிக்காத, விட்டுரு, அவ்வளவுதான், ஜஸ்ட் யூ கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த மாதிரி பூமி தாய் கிட்ட இருந்து நான் இந்த திடமாக இருக்கிறதையும் ஃபர்பேரன்ஸையும் ஒரு அன்பார்ஷியலா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடத்துக்கிற குணத்தை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது இந்த பஞ்சபூதங்களே ரொம்ப தத்துவங்களை கொடுத்துருக்கு. காத்து எப்பேற்பட்டது, அது அது பாட்டுக்கு அதோட திசையில வீசிக்கிட்டே இருக்கு இல்லையா. அது போற திசையில ஒரு பெரிய மலர் வனம் இருக்கு, அதுல இருந்து வாசனைன்னு இருக்கு, அது மேலேயும் போகுது. பக்கத்துல ஒரு குப்பை தொட்டியோ ஒரு ரொம்ப அழுக்கான ஒரு நாத்தமான ஒரு சரௌண்டிங் தான், அது மேலேயும் போகுது.
ஐயோ இந்த நாத்து மாந்தனை எப்படி போக மாட்டேன், அந்த பக்கமா மலர்வன பக்கம் போறேன் அப்படின்னு அது திரும்பி நல்லா போறது இல்ல. சுகந்தமோ இல்ல துர்கந்தமோ எது இருந்தாலும் அது பாட்டுக்கு தன்னோட இதை பார்த்துட்டு தன்னோட இலக்கை நோக்கி காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. சரி, அந்த துர்கந்தம் வந்து நம்ம மெரினா பீச்ல போனோம்னா அங்க வந்து மீன் விற்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. சோ அங்க போனா சமயத்தை மீன் காத்து அடிக்கணும் முடியும்னு அந்த பக்கமா போறோம். மெரினா பீச்ல இருந்தா சென்னைக்கு காத்து வருது. இப்ப நம்ம ஜன்னல் திறந்தா அந்த நாத்தம் இருக்கா? இல்ல இல்லையா? சோ அது தன்னை தானே சுத்தப்படுத்திக்கிறது. வெதர் நல்ல துர்கந்தமா இருந்தாலும் சரி, சுகந்தமா இருந்தாலும் சரி, அப்படியே போகும்போது அது வந்து தன்னை சுத்தப்படுத்திக்கிறது இல்லாம அது தவிர மற்றவங்களையும் காற்று வந்து எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும். ஃபாரின்ல எல்லாம் பார்த்தானா ரோடெல்லாம் பெருக்கவே மாட்டாங்க. வந்து ஹை ப்ரெஷர்ல வந்து ஏற விட்டு இருக்காங்க. சோ காத்து வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு குணத்தை கொண்டது. அது இந்த இருமைகள், இந்த துர்கந்தம் சுகந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருமைகள்ல மாட்டிட்டு அவஸ்தைப்படுறதே கிடையாது. நம்ம தான் அந்த மீனை பார்த்தா பூக்க முடிக்கிறோம், மல்லிப்பூ பார்த்தாக்கா என்ன வாசனை, இது எனக்கு பிடிக்கும் அது எனக்கு பிடிக்காது அப்படின்ற இருமைகள் நமக்கு இருக்கு. ஆனா காத்துக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை. அதை பார்த்து நான் வந்து ரொம்ப கத்துக்கிட்டேன். பருவ மாற்றங்கள், மழை காலத்துல வந்து ஒரு மாதிரி காத்து இருக்கு, வெயில் காலத்துல காத்து சூடா இருக்கு, பூகம்பம் வந்தா காத்து வேற மாதிரி இருக்கு, இல்ல ஒரு வேல்கனோ அடிச்சோன்னா அப்ப காத்து வேற மாதிரி, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எதனாலையும் பாதிக்கப்படாம போறது இல்லையா அந்த காத்து. அதனால நான் காத்துல இருந்து நான் ரொம்ப விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ இதனால என்ன நான் கத்துக்கிட்டேன்னா, நீ எப்பவும் எல்லாருக்கும் குளுமையே கொடுத்துட்டே இரு. Give maximum happiness to maximum number of people for maximum time. ரொம்ப நல்லா இருக்கு இந்த மேக்ஸிமம் இல்லையா? சோ எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு நல்லதை செஞ்சுக்கிட்டே இரு, நாள் பூரா நல்லது செஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு பாகுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நேச்சரை நான் கத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து மூன்றாவதான ஒரு பஞ்சபூதங்கள்ல முக்கியமானது வந்து ஸ்பேஸ். இந்த சட்லர் அர்த், வாட்டர், ஏர், ஃபயர் போகும்போது ஸ்பேஸ் தான் வந்து இந்த சட்லஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் தி பஞ்சபூதங்கள் இல்லையா? அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஐயோ அதுல இருந்து பெரிய விஷயங்கள்லாம் கத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னன்னா அது வந்து எப்படி இருக்கு, நம்ம சோல் ஸ்பேஸ் இஸ் அகாமடேட்டிவ், எல்லாத்தையுமே தனக்குள்ள வச்சுக்கிறது, எல்லாத்துக்கும் உள்ளேயும் இருக்கு, எல்லாத்தையும் தனக்குள்ளேயும் வச்சிருக்கு இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு குணம் ஸ்பேஸ். இட் இஸ் ஆல் பர்வேசிவ். நமக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கு, நம்ம இந்த இதுக்கு இருப்பதற்கும் நமக்கு வந்து இடம் கொடுக்குது அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் ஆம்னி பிரசன்ட் அண்ட் இட் இஸ் அன்டச்ட். இப்ப எப்படி காத்து வந்து துர்கந்தம் சுகந்தத்தை மாத்தி போதா, அதே மாதிரி ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ நாட் பாதர் இல்லையா? இது நல்லவன் இருக்கானா, இங்க கெட்டவன் இருக்கானா, இந்த வேல்கனோ வெடிக்குதா, பூமி வந்து அதிருதா, இல்ல மழை பெய்யுதா, எல்லாத்தையுமே அகாமடேட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இந்த ஆகாச தத்துவம் அப்படின்றது. இது எதனாலையுமே பாதிக்கப்படாம இருக்கிறது. சோ நம்மளை சுத்தி எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் அதனால பாதிப்பு அடையாம இருக்கக்கூடிய ஒரு குணத்தை வந்து ஒரு ஃபோர்பேரன்ஸ், மோஸ்ட் அகாமடேட்டிவ், ஆல் பர்வேசிவ் அப்படின்ற ஒரு குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து இந்த ஆகாச தத்துவம் எனக்கு கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்தது வந்து தண்ணீர், நீர் தத்துவம்ன்றது என்ன பண்றதுன்னா, நீர் தத்துவம் வந்து எல்லாரோட தாகத்தையும் கழிக்கிறது. தாகத்தை மட்டும் இல்ல, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஒரு கஷ்டமான ஒரு வேலையை செஞ்சுட்டு மன அமைதி இல்லாம ரொம்ப மன குழப்பத்துல வந்து உட்கார்ந்த முதல்ல எந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி குடிச்ச உடனே அந்த குளுமை வந்து ஏதோ ஒரு விதத்துல நமக்கு வந்து ஒரு சொலாசு கொடுக்குது இல்லையா? சோ அந்த மாதிரி தண்ணி மாதிரி நம்ம இருக்கணும். நம்ம இருக்கிற இடத்துக்கு யாருன்னா வந்தாலும் நம்ம கிட்ட வந்த உடனே அவங்க மனசு சமாதானம் அடையணும். அவங்க வீட்டு போனா நல்லா இருக்குடா
அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தேடி வரவங்களுக்கு ஒரு இன்பத்தையும் ஒரு குளிர்ச்சியையும் ஒரு மன அமைதியையும் தரணும் அப்படின்ற ஒரு குவாலிட்டி வந்து எனக்கு இந்த நீர் தத்துவம் தான் புரிய வச்சது. எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாலும் கட கட கடற ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு இல்ல போயிட்டு நல்லா ஒரு ஷவரை திறந்து விட்டு குடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்ட்ரெஸ் தானா குறையிற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம கிட்ட வரவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையும் அவங்களோட துன்பத்தையும் போக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அப்படி எல்லாத்தையும் புனிதமாக்கக்கூடியது வந்து தண்ணீர். அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களாலும் நம்மளோட செயல்களாலும் நம்மளுடைய வாக்காலையும் எல்லாருக்கும் ஒரு நன்மையையும் சுகத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது பஞ்சபூதங்கள்ல மிகவும் முக்கியமானது வந்து அக்னி தத்துவம் இல்லையா? இந்த அக்னி தத்துவம் என்ன அப்படின்னா, எப்பவுமே அது மேல தண்ணி வந்து ரொம்ப ஹம்பிள், எப்பவுமே கீழ் நோக்கி தான் பாயும். ஆனா அந்த நெருப்பு மட்டும் எப்பவும் தன்னை உயர்த்துக்கிட்ட தன்னோட சேர்ந்தவங்களையும் உயர்த்துக்கிட்டு நெருப்பை அது தலைகீழ வச்சா கூட அது நேராதான் எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ நெருப்பு மாதிரி நம்ம அக்னி வந்து எப்படி தனக்குள்ள போடுறது எல்லாத்தையும் பவித்திரமாக்குதோ அந்த மாதிரி நம்மளோட எண்ணங்களாலையும் நம்மளோட ஞானத்தீயாலையும் எல்லாத்துலயும் நம்ம பவித்திரமாகணும். இது வந்து ஞானிகளுக்கு மிகவும் முக்கியமான. இப்போ வந்து நான் சொல்றதெல்லாம் வந்து ஞானிகளுக்காக சொன்னது மட்டும் இல்ல, அந்த ஞானிகள் வாழ்க்கையில அது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அது வந்து ஓரளவுக்கு அட்லீஸ்ட் சர்டன் பர்சன்டேஜ் அட்லீஸ்ட் we can adopt in our life. இப்ப ஞானிகள் எல்லாம் வந்து அவங்க தனக்காக சமைச்சு தனக்காக ஒரு வீடு எல்லாம் வச்சு பிச்சைக்கு போவாங்க இல்லையா? பிச்சைக்கு போகும்போது ஒவ்வொரு வீட்லயும் வேற வேற விதமான கொடுப்பாங்க. அதையெல்லாம் வந்து ருசியா இருக்குமா ருசியா இல்லையா அப்படின்னு அவங்க பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு, அதாவது அது வந்து அவங்க பாசிட்டிவ் எனர்ஜியில கொடுத்தாங்களா, ஏன்னா வந்துட்டாங்க காலங்காத்தார அப்படின்னு சொல்லிட்டு சொத்துன்னு போட்டாங்க. எப்படி போட்டாலும் அந்த உணவை அவங்களோட ஞானத்தால அதை பரிசுத்தமாக்கி சாப்பிடுவாங்களாம். அந்த மாதிரி இந்த ஞானத்தீ என்றது எனக்குள்ள இருக்கிறதுனால அத நான் வந்து அக்னியா வச்சுட்டு இருக்கிறதுனால என்னுடைய எல்லாவற்றையும் அது வந்து பஸ்பமாக்குது. அதே மாதிரி ஒரு தேங்காய் போட்டோன்னா தேங்காய் மாதிரியே எரியுது, இல்ல ஒரு புடவை போட்டோன்னா புடவை மாதிரி எது ஒரு விதமான பொருளை போட்டாலும் அதனுடைய ஒரு ஷேப்பை வந்து அது எடுத்துக்குது இல்லையா? அந்த மாதிரி எந்த மாதிரி சாப்பாடு கிடைச்சாலும் அதை எனக்கு உரியதாக்கி எனக்கு தேவையானதை ஆக்கி நானு சாப்பிடணும் அப்படின்றத அந்த ஞானத்தீயால என் கையில இருக்கிற உணவை வந்து பரிபூர்ணமா பரிசுத்தமா ஆக்கி நான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இதை வந்து நான் கத்துக்கிட்டேன். ஞானிகளுக்கு வந்து இந்த மாதிரி அவமானம் அவமானம் எல்லாம் இருக்காம எல்லாத்தையும் தாண்டி போகக்கூடிய ஒரு இது வந்து நான் நெருப்புக்கிட்டேன்னு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்தது வந்து சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு கூட நம்ம எவ்வளோ பாடங்கள் அது வந்து கொடுக்கறது. என்ன விஷயம்னா, மூன் பார்த்தானா அது வேக்சிங் அண்ட் நீங்க பௌர்ணமி நல்ல அழகா இருக்கு, அமாவாசை அன்னைக்கு காணவே காணும், அமாவாசைக்கு அப்புறம் ஒரு 3 பீத்து மாதிரி ஒரு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஆனா மூன் வந்து தேயறதும் இல்ல வளர்றதும் இல்லை, நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுது. ஏன்னா நம்ம வந்து அதை விட்டு தனியா வேற ஒரு கிரகத்துல இருக்க பூமியில இருக்கிறதுனால அது சுத்தும் போது அதோட நிலை மாறுவதனால அந்த மூன் வந்து பெருசாகுது சின்னதாகுது தேயுது வளருது இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா இந்த மாற்றங்கள் எல்லாமே அப்பேரண்ட், இட் இஸ் நாட் ரியலி ஹேப்பனிங். சோ அதுவும் எல்லாமே இந்த மூனுக்கு வந்து தனக்குன்னு ஒளி கிடையாது, சூரியனோட ஒளியை மட்டும்தான் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இட் டஸ் நாட் ஹேவ் இட்ஸ் ஓன். அது போல நம்ம கிட்ட இருக்கிற அழகு என்பது, நான் வந்து 16 வயசுல ரொம்ப அழகா இருந்திருப்பேன், ரொம்ப நீளமான முடி எல்லாம் இருந்திருக்கும். அப்புறம் ஒரு 30 வயசுல கொஞ்சம் மாறிட்டு 50 வயசுல ஆயிட்டு இப்ப 70 வயசுல கிளவியா இருப்பேன். இந்த மாற்றங்கள் எதுல வந்திருக்கு? என்னோட வெளி தோற்றத்துல மாற்றங்கள் ஏற்படும். உள் தோற்றத்துல எத்தனையோ மாற்றங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் ஆயிருக்கலாம். ஆனா
நான் என்ற இந்த ஜெயஸ்ரீ வரும்போது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு, எல்லாருக்கும் ஆசையா இருக்கு, அவளோட பேசணும்னு இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா, that is not because of my outer appearance. It is because of the inner light with which I am. So அந்த உள்ள இருக்கிற கூடிய அந்த என்னோட கான்சியஸ்னஸாலதான் எனக்கு மதிப்பே தவிர என்னோட மதிப்பு இந்த அவுட்டர்ல கிடையாது அப்படின்றது மூணை பார்த்துட்டே இருந்தேன்னா, இது இன்னைக்கு மெலிசா இருக்கு, நாளைக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்தோன்னா பௌர்ணமி வந்துடும் அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டே இருக்கும்போது, அடடா நம்மளும் வந்து வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்து, மூக்கு பிணி இதெல்லாம் வந்து வெளித்தோற்றத்துல வரக்கூடிய ஒரு மாற்றங்களே தவிர எனக்குள்ள ஒளிர்ந்து எப்பவுமே ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த சைத்தன்யம் என்பது வந்து மாறுவதும் கிடையாது, அது பெருகுவதும் கிடையாது அப்படின்ற ஒரு பெரிய உண்மை எனக்கு தெரிஞ்சது. அப்படின்னா நான் என்பது அந்த மாறாமல் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தத்துவமே தவிர மாற்றத்துக்குள்ளாகக்கூடிய வியாதிக்கு உள்படக்கூடிய இந்த உடல் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் நான் நிற்கும் போது, அந்த இடம் எப்பேற்பட்டதே அன்பான ஒரு இடம், சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் நம்மளோட ஆத்மா. அந்த ஆத்மாவோட அனுபூதியில நான் இருக்கும்போது நானும் சச்சிதானந்த ஸ்வரூபமாவே தான் இருக்கேன். அதனால்தான் என்னை பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்னை வந்து கேட்கணும்னு தோணிருக்கு இல்லையா. சோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு 3 சன்னு பார்த்து கூட நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஒரே ஒரு சூரியன் தான் இருக்கும். ஆனா நம்ம வந்து ஒரு பாத்திரத்துல இல்ல ஒரு தண்ணி படல வாட்டர்ல எல்லாத்துலயுமே சன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓஹோ, இதை பார்த்துட்டு தான் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு உண்மை தெரிஞ்சது. என்னன்னா ஒரு சைத்தன்யம் தான் இருக்கு, இந்த பிரம்மானந்தமா இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் தான் நமக்குள்ள ஒளிக்குள்ள இருக்கக்கூடிய உயிர்ப்பு, நமக்குள்ள அந்த ஆத்மாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேட் கான்சியஸ்னஸ் இஸ் ஒன்லி கெட்டிங் ரிஃப்ளெக்டட் இன் அஸ். அப்ப எப்படி இந்த தண்ணியில இருக்கிற சூரியனும் என் பாத்திரத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிற சூரியனும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து எனக்கு என்ன சொல்லி கொடுத்தது அப்படின்னா, எல்லா உயிர்களுக்குள்ள இருக்கக்கூடியது ஒரே பரமாத்ம தத்துவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த பரமாத்ம தத்துவத்தோட இணைந்து இருக்கும்போது எல்லாரோடையும் நான் இணைஞ்சுதான் இருக்கேன், நீ வேற நான் வேற அப்படின்ற எண்ணமே எனக்கு வர்றது இல்லையே அப்படின்னு இந்த எல்லாத்துக்குள்ளேயும் பகவானையும் பகவான் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஸ்தாரமான மனோநிலை வந்து எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ என்ன மாற்றம் இருந்தாலும் அது அழுக்கு தண்ணியில ரிஃப்ளெக்ட் ஆனாலும் நல்ல தண்ணியில ரிஃப்ளெக்ட் ஆனாலும் அந்த சூரிய ஒளிக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படுவதில்லை. அது போல நான் யாருடைய பழகினாலும் எங்க இருந்தாலும் I should not be getting affected by the surroundings அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மிகவும் ஒரு ஞானம் வந்தது. அது தவிர வந்து இந்த சூரிய ஒளி வந்து எத்தனை வேலை செய்யறீங்க, தண்ணியை ஆவியாக்குது. தண்ணி எல்லாம் ஆவியாக்கும் போது தண்ணி அதோட சண்டை போட முடியாது, நீ ஏன் என்ன சூடாக்குற, நீ ஏன் என்ன வந்து ஆவியாக்குற அப்படின்னு கேட்கறது கிடையாது. பிகாஸ் live in the present momentன்றது அதெல்லாம் ரொம்ப 100% ஃபாலோ பண்ணது அப்படின்னு சொல்லலாம். அந்த சூரியனுக்கு அந்த தண்ணி மேலேயோ எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி கிடையாது. அதே என்பிலதனே வெளி போல காயுமே அன்பிலதனே அறம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு எறும்பில்லாத இது புழு பூச்சி எல்லாம் வெளியில எடுத்துக்கோ. இப்ப நம்ம வந்து பருப்புல எல்லாம் புழு பூச்சி வந்துச்சுன்னா அதை புடைச்சு நம்ம வெளியில வச்சோன்னா கொஞ்ச நேரத்தை எல்லாம் செத்து போயிடுது இல்லையா. சோ இந்த சூரியனுக்கு அது மேல பகை கிடையாது. இதோட நேச்சர் அந்த ஒரு வெப்பத்தை தாங்க முடியாத ஒரு நிலையில இது படைக்கப்பட்டிருக்கு. எல்லாத்து மேலேயும் தன்னோட ஒளியை பாரபட்சம் இல்லாமல் சிந்துவது வந்து சூரியனோட இது. சோ அவங்கவுங்க நேச்சர்ல இருக்காங்களே தவிர இதுல வந்து ஒருத்தர் மேல கோவம், இந்த பூச்சி எல்லாம் எனக்கு பிடிக்காது, I'm going to kill all these worms அப்படின்னு இருக்கிறது. அந்த வேர்ம்ஸ்க்கு கூட தன்னை காப்பாத்திக்க கூடிய ஒரு புத்திய பகவான் கொடுத்துருக்காரு இல்லையா. அதான் நம்ம போன தடவையே பார்த்தோம். சோ
அதுதான் வந்து நான் சூரியன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பஞ்சபூதங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு அது மட்டும் இல்ல, பறவைகளும் மிருகங்களும் கூட நமக்கு சொல்லித்தரதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பிஜன் கதை வந்து ரொம்ப ஃபேமஸ். பாகவதத்துல எல்லாரும் வந்து அதை வந்து பற்றற்றமைக்கு அதுதான் சொல்லுவாங்க. ஒரு 2 புறா, தாய் புறாவும் அப்பா தந்தை புறாவும் சேர்த்து நிறைய முட்டை விட்டு நிறைய குஞ்சுகள்லாம் வந்து அந்த குட்டி குட்டி புறா குட்டிகள்லாம் பார்த்துட்டு அவங்களாம் ஒரு குடும்பமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது இந்த குட்டிகள் எல்லாம் ஒரு தடவை வந்து ஒரு வேடனோட வலையில மாட்டிக்கிறது. வெளியில உணவு தேட போயிருந்த அந்த தாய் பறவையும் தந்தை பறவையும் பார்க்கும்போது அது குட்டிகளா வந்து அவனோட விரிச்ச வலையில மாட்டிட்டு இவங்களுக்கு அதை ஃப்ரீ பண்ணி அதை எடுத்துட்டு வெளியில கொண்டு வரதுக்கு முடியாது இல்லையா? அதனால ஐயோ இந்த குழந்தைங்க எல்லாம் போயிட்டான்னா நான் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த தாய் பறவை வந்து ரொம்ப நானும் போறேன் இந்த வலைக்குள்ளே போய் தானா போய் அந்த வலைக்குள்ள மாட்டிக்கிறது. ஐயோ என் குடும்பமே இல்லாட்டா நான் எப்படி இருக்க முடியும்னு இந்த தந்தை பறவையும் போய் மாட்டிக்கிறது. இது வந்து எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சது. ஏன் இந்த தாய் பறவையும் தந்தை பறவையும் இந்த குழந்தைகள் வந்து காப்பாற்ற முடியல, அது வேற விஷயம். சரி, அது வந்து வேடன் கையில மாட்டிக்கிச்சு அப்படின்னா அது ஒத்துக்க முடியறது இல்லை இல்லையா? சோ நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்துல மிகவும் முக்கியமான ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்கன்னா அதோட அந்த காலம் மாதிரி நம்மளும் சதியில போய் ஏற முடியுமா என்ன? தென் இஃப் அவர் பார்ட்னர் or our children or our parents, if they die, then we can't die. அதனால நானே என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரீம் துக்கம் வர்றதற்கு காரணம் வந்து அந்த பற்று என்பது. சோ நாம தனி அவங்க தனி, என்னதான் நம்ம இந்த குடும்ப வாழ்க்கையில ஒருத்தர் இணைஞ்சு இருந்தாலும் அவங்கவுங்க நேரம் வரும்போது, இப்பதான் நான் இதை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அமெரிக்கால இருந்து எனக்கு போன் பண்றது. ஓ ராமான், இந்த பாட்டி எங்க தாத்தா செத்து போயிட்டாங்க, என்னால யாருமே இல்லை, நான் தனியா இருக்கேன் பாட்டி, என்ன வந்து பேசுங்க என்னோட. சோ அது அவள்கிட்ட நான் இந்த பிஜன் கதையை நான் சொல்ல முடியுமா? அவங்க தாத்தா செத்து போயிட்டாங்க, அழுதுட்டு இருக்கா. அவ எங்கேயோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கு போயிருக்கா, எங்கேயோ இருக்கா, யாரும் அவளோட கூட இல்லை. சோ அந்த தாத்தா மேல அவளுக்கு ரொம்ப அன்பு. அந்த தாத்தா திடீர்னு போயிட்டாரு, அவளால சைக்கிள். ஆனா பாருங்க, அந்த குழந்தைக்கு வந்து எனக்கு போன் பண்ண, அமெரிக்கால இருந்து எனக்கு போன் பண்ணணும் அப்படின்னு தோணுது இல்லையா? அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், சரி நம்ம கிட்ட பேசினா அவங்களுக்கு ஒரு சொலஸ் கிடைக்குது, அப்ப நம்மளும் இது மாதிரி எல்லாம் காற்று போலேயும் தண்ணீர் போலேயும் நம்மளும் வந்து ஒரு உயிருக்கு ஒரு சொலச கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை அவங்களுக்கு சொல்ல முடியாது. நான் இந்த கருத்தையே கொஞ்சம் வேற மாதிரி ஒரு இதுல வந்து நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. சோ எல்லாத்துக்குமே நமக்கு வந்து அந்த ஃபோர்பேரன்ஸ்ங்கிறது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த புறாக்களோட இந்த முட்டாள்தனத்துல இருந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு. அடுத்தது வந்து மலைப்பாம்பு என்ன செய்யும்னா, அது எல்லாம் ஏன் துண்ணிட்டு இப்படி மலைப்பாம்பு மாதிரி கறக்குற அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல திட்டுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மலைப்பாம்பு வந்து ரொம்ப பெருசு, அது ஹார்ம்லெஸ். அது வந்து என்னன்னா அது அவ்வளோ பெரிய உடம்பு எடுத்துட்டு போய் அதோட தீனியை தேடுறதுக்கு அதுக்கு கிடையாது. அது பாடுன்னு இருக்கும். அதுக்கு வாய்க்கு எதிர என்ன வருதோ அதை பிடிச்சு சாப்பிட்டுட்டு கிடைக்கும். சோ இந்த மலைப்பாம்பு வந்து தனக்காக தேடாம தான் கிடைக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருக்கு இல்லையா? அதனாலே ஏதோ இந்த சாப்பாடு எனக்கு போருமா, இது நாளைக்கு மட்டும் வருமா, இந்த ஒரு சின்ன ஒரு அனிமலை நான் முழுகினானா எனக்கு ராத்திரி பசிக்காம இருக்குமா, இந்த மாதிரி எல்லாம் இது யோசிக்கிறது இல்லை. லிவ் இன் த பிரசன்ட் மூமெண்ட் அப்படின்றது அந்த மலைப்பாம்புல இருந்து நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த விட்டில் பூச்சி அப்படி சொல்லுவாங்களே, அந்த விட்டில் பூச்சிக்கு வந்து முளையே கிடையாது. அது நெருப்பை பார்த்து ஆன போயிட்டு அதை போய் செத்து போயிடும். சோ எங்க நம்ம போகலாம், எங்க நம்ம போகக்கூடாது, எது ஆபத்தானது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வாழறதுதான் முக்கியமானது அப்படின்னு இந்த விட்டில் பூச்சிகள்ல இருந்து நான் கத்துக்கிட்டேன்.
சோ இது வந்து தெரியும். இந்த காலத்துல குழந்தைங்க பார்த்தோம்னா எத்தனையோ பேரு இந்த கிளப்ல போய் டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு ஆரம்பத்துல. ஆனா அது அவங்கள எப்படி ஒரு படுகொலியில தள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? இந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், இந்த ட்ரிங்கிங் ஹேபிட் வர்றது, இதெல்லாம் வந்து அவங்கள எவ்வளவு தூரம் காலை பிடிச்சு இழுத்தது. நான் வந்து இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் இந்த ட்ரக் அபியூஸால. ஏதோ இன்னொன்று இருக்குமா, அது ஒரு சேர்ல போட்டு போய் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து அன்னைக்கு சொல்றாங்க. இப்ப விக்ரம் மசுரா வந்து இந்த ட்ரக் அபியூஸ், ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்காக பேசினார். அப்பெல்லாம் வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து அவங்களோட கருத்தை பரிமாறிக்கும் போது ரொம்ப வந்து மனசு கஷ்டமா இருந்தது. இந்த குழந்தைங்களுக்கு நல்ல வழி சொல்லி தர யாரும் இல்லையா அப்படின்னு இந்த விட்டில் பூச்சி மாதிரி அந்த பார்த்து ஒரு அட்ராக்ட் ஆகி போய் கடைசியில அவங்க ஒரு எங்க டீச்சரோட ஒரு டாட்டர் வந்து இந்த மாதிரி ட்ரக் அபியூஸ்ல போயிட்டு செத்தே போயிட்டான். அப்போ வந்து அது எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு இல்லையா? அந்த விட்டில் பூச்சி மாதிரி தான் இதனால நம்ம அட்ராக்ட் ஆகி போய் கெட்ட வழியில போறோம் இல்லையா? அதை தவிர நம்ம போன காளிங்க நர்த்தனத்திலே பார்த்தோம் எப்படி வந்து ருசி வாசனையும் காம வாசனையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆஸ்பெக்ட வந்து இந்த யானை பிடிக்கிறவங்க எல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. அந்த யானைக்கு வந்து மதம் பிடிச்ச யானை வந்து அந்த பெண் யானையை தேடி ஓடும். அந்த தொடு உணர்ச்சிக்காக அது வந்து அலையும். அந்த அலையும் போது அந்த பெண் யானையோட ஒரு வாசனையை வந்து தேடி போகும். ஸோ இந்த யானையை வந்து அந்த குழியில பிடிக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்ல உண்டாக்கும் போது அந்த வாசனையை பிடிச்சு போயிட்டு அந்த பள்ளத்துல விழுந்துடும். பள்ளத்துல விழுந்த யானையால வெளியில வரவே முடியாது. அதனால அந்த காம வாசனைக்கு அதுல மாட்டிண்டு அதுல வேந்து வெளியில வர்றதுன்றது எவ்வளவு கஷ்டம். ஐ ஹாவ் டு கீப் அவே ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு நான் கத்துண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவதூத்தர் சொல்றார். அதே மாதிரி மான் கிட்டே இருந்து என்ன கத்துக்கிட்டேன், மீன் கிட்டே இருந்து என்ன கத்துக்கிட்டேன். மான் வந்து அந்த ஒரு மியூசிக் அட்ராக்ட் ஆகி போய் மான் பிடிக்கிறவங்களெல்லாம் வந்து அந்த மாதிரி அதுக்கு மியூசிக் இல்ல. சோ இந்த காதால நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள், மானு நமக்கு ருசி வாசனைக்காக மீன் வந்து அந்த தூண்டில் இருக்கிற அந்த புழு மேல ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கிறது. இந்த மாதிரி நம்ம இந்த பஞ்சேந்திரியங்களோட விஷயங்கள், வாசனையை வச்சு யானை போச்சு, இந்த சத்தத்தை வச்சு மான் போச்சு, ருசியை வச்சு ஃபிஷ் போச்சு, இந்த கண்ணுல அட்ராக்டிவா அந்த நெருப்பை பார்த்து இந்த விட்டில் பூச்சி போச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த இந்திரியங்கள்ல வந்து நம்ம கட்டுக்குள்ள வைக்காத போது அது எப்படி நமக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட்டோட கதை வரும், பிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவ வந்து தன்னோட தேவைக்காக அவர் வந்து இந்த மாதிரி ஒரு தொழில ஈடுபட்டிருக்கா. இந்த தொழில ஈடுபடும் போது அதுக்கான ஒரு அவுட்டர் அப்பியரன்ஸ் இருக்கணும் இல்லையா? அதனால நகைகள் போட்டுக்கிறது, வாசனாதிகளை போட்டுக்கிறது, பெரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வியாபாரியோட பரிச்சயம் அவனுக்கு கிடைக்குது. அந்த வியாபாரிக்கு நிறைய பணம் இருக்கு. அவனுக்கு இந்த காமவாசனையால இந்த பிங்களா வீட்டுக்கு தினம் வந்துட்டு இருக்கான். அவன் வந்தா இவளுக்கு நிறைய லாபம், நிறைய காசு கிடைக்கும். ஸோ தினம் வந்து இந்த மத்தவங்க எல்லாம் வந்தானே இப்போ பிச்சைக்காரங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு she used to wait for the merchant. ஏன்னா அவன் வந்தா நிறைய பணம் கொடுப்பான். சாதாரண ஆள்லாம் வந்தானா ஏதோ கொஞ்சம் பணம் தான் கொடுப்பாங்க, இதுக்காக டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு அவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு அந்த ஒரு பெரிய வியாபாரி நிறைய பணத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்னவோ செத்து போயிட்டான்னு தெரியல, ரொம்ப நாள் அவன் வரவே இல்லை. இவன் பாட்டு காத்துட்டே இருந்து மத்தவங்களையும் துரத்தி விட்டா. அதனால இவளுக்கு வயசாகி ரொம்ப கிளவியா போகும்போது யோசிக்கிறேன், நான் என்ன பண்ணேன், நான் இந்த உடம்புல வந்து ஒரு அழகா வச்சுட்டு இந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு பண்ணேன்னு. நான் வந்து பகவான் இவ்வளவு தூரம் நினைச்சிருந்தா நான் இவ்வளவு மேன்மையான நிலையை அடைஞ்சிருப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புத்தி வந்து இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவ வந்து பெரிய பக்திமான ஆயிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கதை. சோ அதனால வந்து இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டேன்னா, பெரிய விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்காக காத்துட்டு இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சிறு சிறு ஒரு நன்மைகளையும் வந்து நம்ம எப்படி துறந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிங்களாவோட கதையில இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
பார்த்துக்கிட்டேன். ஒரு குழந்தைய பார்த்தா கூட நமக்கு அது காரணமே இல்லாம அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கு இல்லையா? அதனால நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு காரணமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாம்பு கூட எனக்கு எவ்வளவு அது தன்னோட சட்டையை உரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு பெரிய இடத்தெல்லாம் தேடி எல்லாம் போறது. இங்க இருந்தாலும் சரி, அது தனக்குன்னு ஒரு வீடே கட்டுறது இல்ல, ஆன்சைட்ல தான் இருக்கு இல்லையா? சோ இது மாதிரி பார்த்து அனிகேதா அப்படின்னு சொல்லி பகவத்கீதை சொல்லுவாங்கல்ல, இது என் வீடு, இது என்னிடம் அப்படின்னு. நம்ம அட்வான்ஸ் கோர்ஸ் போகும்போது கூட எல்லாம் நம்ம செட்டில் ஆன அப்புறமா டீச்சர் வராங்க, இந்த பக்கம் இருக்கவங்களா அந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் இருக்கவங்களே இந்த பக்கம். பிகாஸ் we shouldn't get attached to the place. இது என்னிடம். சண்டை போடுவாங்க, ஏன் என்ன, நான் இங்கதான் உட்காந்துருந்தேன், நீங்க ப்ளீஸ் அந்த பக்கம் போங்க, இது என்னோட, எது உன்னோட, எதுவுமே உன்னோட கிடையாது. அந்த ஒரு எண்ணம் வரணுன்றதுக்காக அட்வான்ஸ் கோர்ட்ல முன்ன இருக்கவங்க பின்ன போங்க, லேடிஸ்ல இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி மாத்துவாங்க. மீனிங் that it is only to feel that this is my place, not becoming possessive. அப்போ இது ஒரு பாம்பு கிட்ட நான் கத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஸ்பைடரை பார்த்துதான் இந்த உலகம் மொத்த பிரபஞ்சத்தின் ஒரு படைப்பின் ரகசியமே எனக்கு புரிஞ்சது. அது எப்படி தன் உடம்புல இருந்தே ஒரு மெட்டீரியல்ல வச்சு தனக்காகவே ஒரு வீடு கட்டிட்டு அதுல தானே இருந்துட்டு அதையெல்லாம் தானே கபலீகரமும் போறது. இப்படிதான் பிரபஞ்ச சக்தி தனக்குள்ள இருந்தே ஒரு பிரபஞ்சத்தை உண்டு பண்ணி அந்த பிரபஞ்சத்திலேயே தானும் இருந்து உயிர்களையும் படைத்து அந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே பிரபஞ்சத்தையே தனக்குள்ளே எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். பெரிய ஒரு படைப்பின் தத்துவமே எனக்கு இந்த ஒரு மெட்டுக்கால் பூச்சியில இருந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் ஒரு நாள் நான் அப்படியே போயிட்டு இருந்தேன். ராஜா அவரோட பெட்டாலியனோட போயிட்டு இருந்தார். ஒரு ஃபிளெச்சர் இருந்தார், இந்த ஆரோ எல்லாம் பண்றவன் இல்லையா? அவன் கண்டுக்கவே இல்லை. ராஜா வந்தாலும் கண்டுக்கல. ஏன்னா அந்த அம்போட முனை கூர்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை கூர்படுத்தலையே அவ்வளவு போக்கஸ்டா இருந்தான். சோ நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியங்கள்ல நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ராஜா வந்தாலும் சரி, யார் that doesn't mean இது நம்ம கொஞ்சம் இப்படி மாறினாலும் தப்பா எடுத்துவோம். ராஜா வந்தா கண்டுக்கூடாது அப்படின்ற விஷயம் இல்ல. ராஜா வந்தாலே பார்க்க முடியாத அளவுக்கு அவனோட கவனம் எல்லாம் அதுல இருந்தது. இது ஒரு ஸ்டூடெண்ட் வச்சு மனசுக்குள்ள ஏத்தினான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம அருணோட பையன்லாம் எவ்வளவு போக்கஸ்டா படிக்கிறாங்க. சோ அந்த படிப்பு என்ற விஷயத்துல போக்கஸ்டா இருக்கும்போது மத்த விஷயங்கள் அந்த வயசுக்கான விஷயங்கள் இந்த மாதிரி கிளப்புக்கு போறது, அபியூசிங் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் வைக்கிறது, இதுல எல்லாம் மனசு போகாம படிப்புலயே கவனமா இருக்கிறதுன்றது ஒரு பெரிய குவாலிட்டி இல்லையா? இப்ப ஞானியா இருக்கிறவங்க என்ன பண்ணும், நான் ஞான பாதையில போயிட்டு இருக்கேன், மத்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்றது இந்த எல்லா குருமார்களும் எனக்கு கத்து கொடுத்தாங்க. எப்படி காத்த பார்த்து பொறுமையா இருக்கணும், தண்ணி ஒரு ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதா இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம். ஈவன் பறவைகளும் அனிமல்ஸும் கூட எனக்கு எத்தனை விஷயமான நல்ல விஷயம். இதனால எல்லாம் நான் வாழ்க்கை தத்துவத்தை நல்லா புரிஞ்சுட்டேன். இந்த வாழ்க்கை தத்துவம் எனக்கு புரியுறதுனால நான் எதனாலுமே எஃபெக்ட் ஆகுறது இல்ல, அது எதுவுமே என்னை பாதிக்கிறது இல்ல. இவ்வளவு ஒரு பூமி தாயை பார்த்து பொறுமையையும், தண்ணியை பார்த்து ஒரு குளுமையையும், ஆகாச தத்துவத்தை பார்த்து எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணக்கூடிய ஒரு இதயம், அதே மாதிரி இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து சென்சார்டன்ஸால அட்ராக்ட் ஆகி அது பின்னால் ஓடும் போது வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பற்றி என்னால என்னோட மனதை எனக்குள்ள கட்டுப்படுத்தி இருக்கிறதுனால நான் அந்த ஆன்ம சுரூபத்திலே ஆழ்ந்து போயிட்டு இருக்கனால அந்த ஆன்ம நிலையிலேயே நான் இருக்கும்போது அந்த சச்சிதானந்த சுரூபமாகவே நான் ஆயிடுறேன். அதனால்தான் நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ராஜாவுக்கு ரொம்ப அதிசயமாயிடுச்சு. அடடா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, ஒரு சின்ன எறும்பு கிட்ட இருந்து, ஒரு கேட்டர்பில்லர் கிட்ட இருந்து, ஒரு ஸ்பைடர் கிட்ட இருந்தெல்லாம் இவ்வளவு பாடம். அப்போ நம்ம கத்துக்கணும் என்ற ஒரு ஆர்வம் மட்டும்தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டேன். இதுதான் 24 குருமார்களோட
நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்ததுமா. குழந்தைங்க கதை கேட்ட மாதிரி இருந்தது. அழகா. நம்மளாம குழந்தைங்க தான் இல்லையா ஒரு ஸ்டேஜ்ல. ஆமா. கதையா கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ஆமா. மான் கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும்? மான் வந்து எப்பவுமே மியூசிக்ல அட்ராக்ட் ஆகிருக்குது. சோ மான்பேட்டைக்கு போறவங்க எல்லாம் வந்து அந்த குழல் ஊதி அந்த மான் அந்த யாரு யாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் வீடியோ இருக்கு, நான் அதை போடுறேன். So that இந்த 24 தத்துவங்கள் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் பேசுறா, என்ன பேசுறான்னு கேட்கல. யாரான எதுனா சொல்லிட்டு இருக்கீங்களா இல்ல some other disturbance? ஓகே அருண், Arun, are you there? Close பண்ணிடலாம் அருண். Thank you. Thank you, ma. Jai Gurudev. Recording stop. Jai Gurudev, ma.